ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான, ரொம்பவே டேஸ்டான, வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய கொள்ளு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொள்ளு தோசை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ இதை செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 2 கப் அளவு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம். கொள்ளு பருப்பில் கல்லெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் கொள்ளு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருளையும் மெஷர் பண்ணிக்கோங்க. இது கூட 1 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 கப் அளவு உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணியில் 2-3 முறை நல்லா கழுவிட்டு இதில் நல்ல தண்ணி சேர்த்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 3 மணி நேரம் ஆயிருக்கு. நம்மளுக்கு அரிசி பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போ இதை நம்ம மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் சேர்த்து தான் அரைச்சிக்க போகிறேன். இப்போ இதை நான் 2 பேட்சாக பிரித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. மாவு வந்து நம்ம நார்மலான தோசை மாவு பதத்தில் இருந்தால் போதும். பாருங்கள், லைட்டாக ரவை பதத்தில் இருக்கணும். மாவு அரைக்கும் போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தான் நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாவை வந்து ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சோன்னா போதும். கொள்ளு தோசை மாவு வந்து ரொம்ப நேரம் புளிக்கணும்னு இல்லை, ஒரு 6 மணி நேரம் புளிச்சதுன்னா போதும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் ஆயிருக்கு. பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். மாவு பாருங்கள், நம்மளுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் நல்லா சூடுபடுத்திக்கோங்க. கல் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். உங்களால் எவ்வளோ மெல்லிசாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1 டீஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் எடுத்துடுறேன். உங்களுக்கு திருப்பி போடணுன்னா நீங்கள் திருப்பி போட்டுட்டு கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான கொள்ளு தோசை ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்